கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களிலே நாம் தியானிக்கலாம். இந்த நாட்களில் நெகேமியா எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிப்போம். நெகேமியா 13வது அதிகாரம் 31வது வசனம், கடைசி பகுதியை வாசிக்கலாம். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அருமையாக இந்த நெகேமியா இந்த நாட்களில் சொல்கிற ஒரு வார்த்தை, என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எனக்கு தலைப்பு நினைத்தருளும் தேவன். நினைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆகவே தான் இந்த நாட்களிலே நம் ஆண்டவர் நினைக்கிற தேவன் நம்மோடு கூட அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தர் நினைக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட வேதத்தில் 66 புஸ்தகங்கள் இருந்தாலும் 66 புஸ்தகத்திலும் கடைசி பகுதிகள் பலவிதமான சிருஷ்டிப்பிலையோ இல்லை வருகை குறித்தோ ஆவியானவரை குறித்தோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முடிவடையும். ஆனால் இந்த நெகேமியாவின் புஸ்தகம் இந்த 13வது அதிகாரம் 31வது வசனம், கடைசி வசனம் ஜபத்தோடு முடிகிற ஒரு பகுதியாக இது காணப்படுகிறது. அப்படி என்றால் நெகேமியா ஒரு ஜபிக்கிற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். ஆகவே தான் என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஜபத்தோடு முடிக்கிறார். ஒரு மனுஷன் நம்ம நினைக்க வேண்டும் என்று நாம் எதையோ அவர்களுக்கு செய்கிறோம். ஒரு மனுஷன் உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு மனிதர்கள், நம்ம சொந்த பந்தங்கள் நம்ம நினைக்க வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுக்கு எதையோ செய்து அவர்கள் நினைவிலே நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் காரியங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்றைக்காவது தேவன் நம்மை நினைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஏதாவது தேவனுக்கென்று செய்கிறோமா என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் நம் நினைக்கும்படியான காரியங்களை செய்யணும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நம் நினைக்கும் தேவன் ஒருவர் உண்டு. நம் ஆண்டவர் நம்மை நினைக்கிறவராக இருக்கிறார். என் தேவன் அவர் சொல்கிறான், என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எனக்கு நன்மை உண்டாகணும்ப்பா, அதனால நீங்க என்ன நினைச்சோம். இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நன்மை உண்டாக வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவர் நம்மை நினைத்தருள வேண்டும். தேவன் நம்ம நினைச்சாலே நமக்கு நன்மை உண்டாயிடும். ஆகவே தான் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்ம நினைக்கும் போது வரும் ஆசீர்வாதங்கள் என்ன? கர்த்தர் நம்ம நினைக்கும் போது வரும் ஆசீர்வாதங்கள் என்ன? 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம், சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்து, அடியாளை மறவாமல் நினைத்து உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். பாருங்க, இங்க ஜெபிக்கிற அன்னாளோட ஜெபம், சேனைகளின் கர்த்தாவே, தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தரலும் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. அப்ப கர்த்தர் நினைக்கும் போது இங்க என்ன நடந்தது? அன்னாளுக்கு அவளுக்கு ஒரு குறைவு இருந்தது. என்ன குறைவு? குழந்தை இல்லாததோ ஒரு குறைவாக இருந்தது. அவள் பிள்ளை இல்லாம இருந்ததுனால அவள் மிகவும் நிந்திக்கப்பட்டாள். பிள்ளை இல்லாம இருந்ததுனால அவளுக்கு அதிகமான வேதனை காணப்பட்டது. ஆகவே தான் அவளுக்கு ஒரு குறைவாக அது இருந்தது. அது வாழ்க்கையில ஒரு குறைவு, பிள்ளை இல்லாதது ஒரு குறைவு. அருமையானவளே, அதனாலதான் சொல்றாங்க, அது அடியாளை ஆண் பிள்ளை கொடுத்தாள் அப்படி சொல்றா. அப்போ அடியாளை மறவாம நினைத்தாருங்க ஆண்டவரே. அப்ப கர்த்தர் நினைச்சார்னா, அண்ணாளை கர்த்தர் நினைச்சாரு, அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுத்தார். அப்போ குறைவு, அவளுக்கு இருந்த குறைவு நிறைவாய் மாறின. கர்த்தர் நினைச்சா குறைவு நிறைவாக மாறும். அப்போ கர்த்தர் நினைக்க வேண்டும். சிம்சோனை குறித்து வாசிக்கும் போது கூட, சிம்சோன் ஒரு ரட்சகனாக தான் பிறந்தான். ஆனால் தப்பான வழியில் போயிட்டான். அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாக ஒரு தூணில் அவனை கட்டி வைக்க பெலிஸ்தர்கள் பரியாசம் பண்ணி கொண்டிருந்த போது சிம்சோன் ஜெபிக்கிற, ஆண்டவரே, இது ஒரு விஷயம் நினைத்தரலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஜெபித்த போது கர்த்தர் அவன் ஜபத்துக்கு பதில் கொடுத்து அவனை நினைத்தருளி
அவனோடு அந்த பெலிஸ்து கூட்டங்கள் மடிந்து போகும்படியாக அவங்க ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார். நம்ம ஆண்டவர் நினைச்சார்னா நமக்கு நன்மை உண்டாகும். தேவன் நினைச்சா நம்முடைய குறைவு நிறைவாய் மாறும். அப்போ கர்த்தர் நினைக்கும் போது என்ன ஆசீர்வாதம்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எதுவா இருந்தாலும் நிறைவாக்குகிற தேவன் நம்மோடு கூட. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏசாயா புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்வேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். பாருங்களேன், எங்க ஜெபிக்கிறான், கர்த்தாவே உமது பார்வைக்கு நலமானது செய்வேன் என்பது நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்போ நினைத்தருளும் என்று ஜெபம் பண்ணின போது கர்த்தர் எசேக்கியாவை நினைவு கூர்ந்தார். ஆகவே தான் சொல்றாரு, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எசேக்கியாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு. கேட்டதில்ல, நினைத்தாரு. எசேக்கியாவை நினைவு கூர். நாம ஜெபித்தான், நினைவு கூர் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணா கர்த்தர் எசேக்கியாவை நினைவு கூர்ந்ததுனால அவர் பதில் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன் அப்படின்னு சொன்னார். அருமையானவர்களே, கர்த்தர் நினைக்கும் போது வர ஆசீர்வாதம் என்ன? முதல் ஆசீர்வாதம் குறைவு நிறைவாகும். ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன? நோய்களை பலவீனங்களை மாற்றி கர்த்தர் சுகத்தை கர்த்தர் தருவார். மூன்றாவது கர்த்தர் நினைக்கும் போது வர ஆசீர்வாதம் லூக்கா 23ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் என்றார். நினைக்கிற தேவன் அடியால் நித்திய ராஜ்யத்தை அடைவதற்கு தகுதியே கர்த்தர் கொடுக்குறான். அப்போ அவன் நினைத்தருலங்கப்பா. அந்த கள்ளன் கேட்குறான், கர்த்தர் நினைத்தாரு, நினைத்ததுனால தான் அவர் சொல்றாரு, இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னாரு. கர்த்தர் நினைச்சிட்டார். பார்த்தீங்களா, என்ன நினைச்சுங்கப்பா. அவன் கேட்டான், கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கே நீ என்னோட கூட இருப்பப்பா அப்படின்ட்டாரு. அப்ப நினைச்சார்னா கர்த்தர் நினைக்கும் போது நித்திய ராஜ்யத்தை அடைவதற்குரிய தகுதியை கர்த்தர் கொடுக்குறார். அப்போ கர்த்தர் நினைக்கும் போது ஒரு ஆசீர்வாதம்னா குறைவு நிறைவாக மாறும். ரெண்டாவது நோய்கள் பலவீனங்கள்லாம் சுகமாயிடும். மூன்றாவதாக நித்திய ராஜ்யத்தில் அடைவதற்குரிய தகுதியை கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே தேவன் நமக்கு நன்மை உண்டாகணும்னா அவன் நம்மை நினைத்தரணும். கர்த்தர் நம்ம நினைப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் நினைக்கணும் இல்லையா? கர்த்தர் நினைச்சா தானே நமக்கு ஆசீர்வாதம். அவன் நினைக்கலன்னா ஆசீர்வாதம் இல்லையே. கர்த்தர் நம்ம நினைக்கணும்னா என்ன செய்யணும்? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். பாருங்களேன், கர்த்தர் நினைச்சாரு. என்ன நினைச்சார்னா, அவங்க முன்னோர்கள் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைச்சார். எதுக்கு நினைச்சா? அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் அடிமைத்தனத்தில் அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அடிமைத்தனத்தில் தேவனை நோக்கி முறையிட்டார்கள், ஜெபித்தார்கள், முறையிட்டு ஜெபித்தார்கள். அந்த சத்தம் தேவ சன்னிதானத்தில் போய் எட்டியது அப்படின்னு சொல்லி 23ஆம் வசனம் சொல்ல. அப்போ எட்டுனால பெருமூச்சு சத்தத்தை கர்த்தர் கேட்டதார். ஆபிரகாம் ஈசாக்கோடு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். அப்போ நீ கர்த்தர் நினைப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஏன் இஸ்ரவேலர்களை கர்த்தர் நினைச்சார்? ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபோடு உடன்படிக்கை செய்ததை நினைவு கூர்ந்தார். ஏன் நினைவு கூர்ந்தார்? எப்படி நினைவு கூர்ந்தார் என்றால், இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அப்படி என்றால் ஜெபித்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் முறையிடும் போது, தேவனை நோக்கி முறையிடும் போது, தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து விடுதலையாக்குறார். அப்போ கர்த்தர் நம்ம நினைக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெப வீரர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, அந்தி சந்தி மத்தியான வேளை தாவீது ஜெபித்தது போல, தானியேல் ஜெபித்தது போல நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் நினைச்சார்னா நினைத்து கொள்வார், நமக்கு நன்மை
உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டினது. அப்போ பாருங்க, கொர்நேலியு சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் நாம் நினைக்க வேண்டும் என்றால் பக்தியோடு மன்றாடி ஏற்ற தர்மங்களை நாம் செய்ய வேண்டும். தர்மங்களை, உதவிகளை நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் நினைக்க வேண்டும் என்றால் உதவிகளை நாம் செய்ய வேண்டும். தான தர்மங்கள், ஏழை எளியவர்களுக்கு, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுத்தான் வசனம் சொல்ல. ஏழைகளுக்கு தர்மங்களை, நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்யும் போது கர்த்தர் நம்மை நினைக்கிற தேவனா இருக்கிறார். வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்க சொல்றாரு. ஆகவே உணவு இல்லாதவன் உணவு கொடுக்க சொல்றாரு. அப்படி தான தர்மங்களை செய்யும் போது கர்த்தர் நமக்கு நன்மை உண்டாகும்படியாக நம்மை நினைக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிப்போம். நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தை நினைக்கிறேன் என்று சொல்கிறார் கர்த்தர். பாருங்களேன், அந்த அன்பை, நேசம் என்றால் அன்பு, அந்த அன்பை நிலைத்திருக்க வேண்டும். அந்த அன்பில், ஆதி அன்புல நம்ம நிலைச்சு நிற்கணும். தேவனோடு ஒரு அன்பு ஆதியில எப்படி இருந்ததோ, ஆரம்ப நாள் எப்படி ஒரு அன்பு கர்த்தருக்கும் நமக்கு ஒரு உறவு இருந்ததோ, அந்த அன்பில் இருக்கணும். அந்த அன்பு இருந்துச்சுன்னா கர்த்தர் நினைத்து கொள்வார். கர்த்தர் நினைக்கும் போது நன்மை உண்டாகும். அதனால்தான் வெளிப்படுத்த 2:4 சொல்லப்பட்டிருக்குது, ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே குறைவுண்டு. ஆதியிலே இருந்த அன்பை விட்டாய். நம்ம ஆதியில எவ்வளோ அன்போடு பாசத்தோடு ஜபம், ஆவிக்குரிய ஜீவி அனுபவங்கள் இருந்தது. அதை விட்டுட்டோம், நமக்கு நன்மை உண்டாகுது. அப்போ கர்த்தர் நினைக்கணும்னா ஆதி அன்புல, தேவனுக்கு நமக்கும் ஒரு அன்புல நீங்களும் நானும் நிலைச்சு நின்றா அவர் நினைப்பார். அவர் நினைச்சார்னா நன்மை உண்டாகும். நாம் நினைப்பதற்கு என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவளாய் மாறணும். அவர் நினைப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? அவர் தான தர்மங்களை பண்ண வேண்டும். அவர் நினைப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆதி அன்புல நிலைச்சிருந்தா அவர் நம்ம நினைப்பாரு. அவர் நினைச்சானா நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அவர் செய்து முடிப்பாரு. ஆகவே நம்ம நினைத்தரும் தேவன், அவர் நம்ம நினைக்கணும். நினைக்கும் போது உங்களுக்கு எல்லாவித நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம். நினைத்தருளும் தேவன் என்ற தலைப்புல இந்த வசனத்தை தியானித்தோம். நெகேமியா 13:31, என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் சொல்லி ஆண்டவர் நெகேமியா ஜெபிக்கிறார். அது போல நன்மை உண்டாவதற்கு நீங்க நினைத்தருளுங்கப்பா. இதை பார்க்கிற கேட்கிற பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும்படியாக, நன்மை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களே, ஏதாவது ஒரு நன்மை நடக்காதான்னு நினைக்கிறார்களே, அவளுக்கு நன்மை உண்டாக நீங்க அவர்களை நினைத்தருளி அவளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.